வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. மீண்டும் ஒரு திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். பத்மஸ்ரீ பி. பானுமதியின் 100வது பிறந்த நாளையொட்டி வெளியான அவரது திரைப்பயணம் பற்றிய எமது விசேட ஆய்வு தொடர்கின்றது. எஸ். வைத்தியநாதன் என்பவர் எழுதிய டிவோர்ஸ் இன் இந்தியன் ஸ்டைல் எனும் நகைச்சுவை கதையை வைத்து கே.எஸ். அஸ்வத்தும் லீலாவதியும் நடித்து 1972 ஒரு கன்னட படம் வெளியானது. அதே கதை மலியம் ராஜகோபாலின் திரைக்கதை இயக்கத்தில் கட்டிலா தொட்டிலா எனும் தலைப்பில் ஜெமினி கணேசன், பானுமதி நடிப்பில் 1973 தமிழில் வெளியானது. கன்னடத்தில் நடித்த கல்பனாவும் மாஸ்டர் சேகரும் மாஸ்டர் ராமுவும் ஜெமினி பானுமதி தம்பதியரின் பிள்ளைகளாக நடித்தார்கள். வி. குமார் இசையமைத்த கட்டிலா தொட்டிலாவிலும் பானுமதி எந்த பாடலும் பாடவில்லை. இதே கதை அம்மாயி பெல்லி என 1974 தெலுங்கிலும் மீளுருவாக்கம் செய்யப்பட்டது. தெலுங்கு பட திரைக்கதை எழுதி இயக்கி படத்தை தயாரித்ததுடன் இசையமைப்பையும் செய்திருந்தார் பானுமதி ராமகிருஷ்ணா. தமிழில் ஜெமினி நடித்த வேடத்தை தெலுங்கில் ஏற்றவர் என்டிஆர். 1974 பானுமதியின் நடிப்பில் 3 தமிழ் படங்கள் வெளியாகின. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உருவான 10 மாத பந்தத்தில் பானுமதியுடன் சரோஜாதேவி, எம் ராஜன், முத்துராமன், ரவிச்சந்திரன் என பிரபல நடிகர்கள் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ். கோபாலகிருஷ்ணனின் இயக்கத்தில் வி. குமார் இசையமைத்து ரவிக்குமார், மனோகர், உதய சந்திரிகா, பேபி இந்திரா போன்றோருடன் பானுமதி பிரதான வேடமேற்ற படம் சுவாதி நட்சத்திரம். மெல்லிசை மன்னரின் இசையில் முத்துராமன், சாரதா, சிஐடி சகுந்தலா, அச்சு, சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன் போன்றோருடன் பானுமதி பிரதான வேடமேற்று நடித்த படம் தாய் பிறந்தாள். 3 படங்களும் 74 வெளியானவை. நீண்ட காலத்தின் பின் தமது பரணி பிக்சர்ஸ் சார்பாக பானுமதி எழுதி, இயக்கி, தயாரித்து, இசையமைத்து நாயகியாகவும் நடித்த படம் இப்படியும் ஒரு பெண். அவரது அபிமானத்திற்குரிய தேவிகாவும் மற்றும் சிவக்குமாருடன் குமாரி பத்மினியும் மனோரமாவும் கூட நடித்த படம் 1975 வெளியானது. படத்தின் உரையாடல்களை ஆரூர் தாஸ் எழுதியிருந்தார். சதாசிவ பிரமேந்திராவின் பிரபலமான மானச சஞ்சரரே உட்பட 4 பாடல்களை அதில் பானுமதி பாடியிருந்தார். குறை சொல்ல முடியாதவாறாக விறுவிறுப்பான திரைக்கதையும் இனிமையான பாடல்களும் தரமான நல்ல நடிப்பும் அமையப்பட்ட ஒரு படமாக கல்கி விமர்சகர் சிலாகிக்கும் இப்படியும் ஒரு பெண் ஏனோ அந்நாளில் பெரிய வரவேற்பு பெறாமல் போனது துரதிர்ஷ்டமே. அப்படத்தில் நடித்தமை பற்றி நடிகர் சிவக்குமார் திரைப்படச் சோலை தொடர் கட்டுரையில் கூறியிருப்பது ருசிகரமானது. ஒரு பெண்மணி 25 ஆண்டுகள் ஸ்டுடியோவை நடத்துவதும் சொந்த படங்கள் எடுத்து லாபம் பார்ப்பதும் அவ்வளவு எளிதான காரியமல்ல. பட்ஜெட்டுக்குள் இப்படியும் ஒரு பெண் படத்தை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு. அவுட்டோரில் பாடல் காட்சி படமாக்க வேண்டும் என்று சொன்னார். ஊட்டியோ கொடைக்கானலோ போக வேண்டி இருக்கும் என நான் நினைத்தேன். பாடல் காட்சி என்றவுடன் 4 நாட்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி பெட்டியை எடுத்து வந்தேன். பெட்டியெல்லாம் வேண்டாம் சார், நீங்க மட்டும் வாங்க போதும் என்றார் டிரைவர். ஏறி அமர்ந்தேன். பரணி ஸ்டுடியோவிற்குள் பானுமதி அம்மா வீட்டு போர்ட்டிகோவில் கார் நின்றது. மேனேஜர் வந்தார். சார், மேக்கப் போட்டுட்டு மாடிக்கு வாங்க என்றார். ஒன்றும் புரியவில்லை. பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டி விட்டு ஒப்பனை போட்டு மாடி ஏறினேன். 3 அடி உயரத்தில் 2 ஸ்டூல்கள் எதிரெதிரே போட்டிருந்தனர். ஒரே ஸ்டூலில் நான் அமர வேண்டும். எதிர் ஸ்டூலில் குமாரி பத்மினி. கேமராவை லோ ஆங்கிளில் ட்ராலி போட்டு தயார் செய்தார்கள். என் கையில் படகு ஓட்டும் துடுப்பு, குமாரி பத்மினி கையில் ஒன்று. பாடல் வரி வரும்போது துடுப்பு போடுவது போல பாவனை செய்தவாறு வாய்ஸைப்பு இருக்க வேண்டும். கேமரா டைட் ஃப்ரேமில் இருந்ததால் இடுப்புக்கு மேல் பகுதி, என் முகம், கைகள், துடுப்பு போடுவது மட்டும் படத்தில் தெரியும். 4 ட்ராலி ஷாட்டில் பல்லவி, சரணம், 2இல் சில வரிகள் படமாக்கப்பட்டன. தரையில் கை கட்டும் தூரத்தில் பக்கெட்டில் தண்ணீர் எனக்கும் பத்மினிக்கும் வைத்தார்கள். பாடிக்கொண்டே குனிந்து பக்கெட் தண்ணீரை கையால் அள்ளி பத்மினி முகத்தில் தெளிக்க வேண்டும். பதிலுக்கு அவரும் பக்கெட் தண்ணீரை அள்ளி என் முகத்தில் தெளிக்க வேண்டும். படகில் பாடிக்கொண்டே ஏரி நீரை இறைத்து விளையாடுகின்றோமாம். ஏரியும் இல்லை, தண்ணீரும் இல்லை, படகும் இல்லை. க்ளோஸ்அப்பில் இவை மட்டும் படமாக்கினார்கள். பின்னர் டைட் க்ளோஸ்அப்பில் என் முகம் மட்டும் கம்போஸ் செய்து சில வரிகள் பாட்டுக்கு வாயசிப்பு செய்தபின்
பாடல் காட்சி முடிந்து விட்டது, நீங்கள் வீட்டிற்கு போகலாம் என்றார்கள். எனக்கு அதிர்ச்சி. கொடைக்கானலில் 1949களில் என்.டி. ராமராவும் பானுமதியும் லாங் ஷாட்டில் படகோட்டிய பகுதிகளுடன் இந்த க்ளோஸ் அப் ஷாட்டுகளை எடிட்டிங்கில் இணைத்து முழு பாடலாக்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர். இவ்வாறாக நகைச்சுவையாக தனது அனுபவத்தை விவரித்திருக்கின்றார் நடிகர் சிவக்குமார். சிவக்குமார் 49களில் என்டிஆருடன் பானுமதி படகோட்டிய காட்சி பற்றி ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது சாத்தியமில்லை. உண்மையில் அந்தமான மஞ்சிகே என 72ல் தெலுங்கில் கிருஷ்ணாவுடன் அவர் தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்த படத்தின் ரீமேக்காகத்தான் இப்படியும் ஒரு பெண் இருக்கலாம் என்பது எமது ஊகம். பானுமதி எப்போதுமே ஒரு கல்லில் 2 அல்லது 3 மாங்காய்களை விழுத்தாமல் போக மாட்டார். 2 படங்களிலும் அவர் இசையமைத்து பாடிய மானச சஞ்சரரே பாடல் இடம்பெற்றுள்ளது. மற்றபடி இருபட கதைகளையும் ஒப்பிட கிடைத்தால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம். ஜெய் கணேஷ், லதா சுந்தரராஜனுடன் பி. பானுமதி நடித்து 76ல் வெளிவந்துள்ள படம் மனமார வாழ்த்துக்கள். எம். சுப்பிரமணியம் என்பவர் இயக்கியுள்ள அப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர். அவர்களின் இசையில் பானுமதி பாடும் கண்ணதாசனின் பாடலான ஆனந்த பவனம் யமுனை கரையினிலே பாடல் வீடியோவை 6 ஆண்டுகளுக்கு முன்னரே யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார் திரு வேம்பார் மணிவண்ணன் அவர்கள். அதன்படி பார்த்தால் அத்திரைப்பட பிரதி எங்காவது இருக்கலாம் என ஊகிக்க இடமுண்டு. மற்றபடி மனசார வாழ்த்துங்கள் பற்றி வேறு விபரம் ஏதும் தெரியவில்லை. பானுமதியின் நடிப்பில் 75ல் வெளியான தமிழ் படம் எடுப்பார் கைப்பிள்ளை. தூயவனின் கதை திரைக்கதை வசனத்தில் கே. விஜயனின் இயக்கத்தில் வெளிவந்த படம் அது. படத்திற்கும் பட தலைப்பிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஏதோ வைத்து துளைக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட தலைப்பு. பேசாமல் மீட் மை சன் என்று படத்தில் வரும் பாடல் வரியையே தலைப்பாக வைத்து துளைத்திருக்கலாம். இனி புலம்பி என்ன பயன்? ஒரே சட்டத்தரணியாக, அதாவது அந்நாளைய வக்கீலாக வரும் பானுமதி சட்டத்தை கரைத்து குடித்தவர் போல பாயிண்ட்ஸாக வெளுத்து வாங்குகின்றார். மறுபக்கம் தாய் பாசத்திலும் உருகி தவிக்கின்றார். இளைய தலைமுறை நடிகர்கள் நடிப்பில் அவரை விஞ்சிவிட முடியுமா என்ன? வெண்ணிராடை நிர்மலாவும் பெயர் சொல்லும்படி நடித்திருக்கின்றார். தலைப்பு ஜெய்சங்கரை வேறு விதமாக காட்டினாலும் கதைப்படி பிறர் அறியாமல் அவர்களின் பொருட்களை எடுப்பார் நம்பிள்ளை. ஆமாம், ஒரு திருடனாக வளைய வரும் ஜெய்சங்கரின் நடிப்பில் வழமையான சுறுசுறுப்பை காண முடிகின்றது. எல்லோரும் நல்லவரே எனும் கன்னட மொழி தழுவல் படத்தில் பார்த்த கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா இதிலும் நடித்திருக்கின்றார். கன்னட முன்னணி நடிகையாக சில காலம் விளங்கிய அவர் முன்பாதியில் ஆண் வேடத்தில் வலம் வருகின்றார். அந்நாளைய வில்லன் டி. கே. ராமச்சந்திரன், ஷோவின் கோ ஆக்டரான நீலு மற்றும் ஸ்ரீகாந்த், வாசு, மனோரமா, சுருளி ராஜன் என திறமையான ஒரு நடிகர் பட்டாளம். பெரியால் என சிரியாவில் பிறந்த ஒரு பாலிவுட் கேப்ரே டான்சரின் குலுக்கல் நடனமும் திருஷ்டி பரிகாரமாக இருக்கின்றது போலும். பாதை தெரியுது பார், திக்கற்ற பார்வதி போன்ற வெகு சில படங்களுக்கு இசையமைத்த எம்.வி. ஸ்ரீனிவாசன் தான் இப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார். இஸ்மி சன் எனும் கவியரசரின் ஒரு பாடலும் மீட் மை சன் எனும் மற்றொரு பாடலும் பானுமதியின் குரலில் பவனி வருகின்றன. எடுப்பார் கைப்பிள்ளையை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயினும் 78ல் கமலின் நடிப்பில் வெளியான டி.என். பாலுவின் சட்டம் என் கையில் திரைக்கதைக்கு இன்ஸ்பிரேஷனாக உந்து சக்தியாக அது இருந்துள்ளதாம் என்பது சிறப்புத்தான். மகேந்திரனின் இயக்கத்தில் பானுமதி நடித்து வெளிவந்த முதலும் கடைசியுமான படம் கண்ணுக்கு மையெழுது 86ல் திரைக்கு வந்தது. கேன்சர் நோயால் இறக்கப் போகும் மகள் சுஜாதா, அதை அறியும் தாய் பானுமதி படும் பரிதவிப்பு. இதையே சுற்றி சுற்றி வந்து முகாரி ராகம் மீட்டிக் கொண்டிருந்தால் எப்படி? சத்யஜித் ரே போல சாகாவரம் பெற்று ஒரு யதார்த்த திரைப்பட இயக்குனராகத்தான் வர வேண்டும் என்பதற்காக கதையை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்து பார்வையாளர்களின் பொறுமையை சோதிப்பதா? யதார்த்த சினிமாவை புரிந்து கொள்ளாத மகேந்திரனின் இயலாமையின் வெளிப்பாடு அவர் எழுதி இயக்கியுள்ள இந்த கண்ணுக்கு மையெழுது படத்தில் தெரிகிறது. பானுமதியின் நல்ல நடிப்பு விழலுக்கிரைத்த நீராகிவிட்டது. சரத் பாபு, சுஜாதா, வடிவுக்கரசியும் கூட அவரோடு அடக்கம். நண்டு மெட்டி என தொடர் தோல்விகளால் தளர்ந்து போயிருந்த மகேந்திரனின் மனக்குழப்பத்திற்கு பலியாகிவிட்டது இத்திரைப்படம். இளையராஜாவின் இசையில் முதலாக வாடா மல்லியே எனும் கவிஞர் அமைச்சர் காளிமுத்துவின் பாடல் ஒன்றை பி. எஸ். சசிரேகாவுடன் இணைந்து பானுமதி பாடியுள்ளார் இதமாக.
ஜெகபதி பாபு, சுகன்யா, சாதனா, விஜயகுமார், சுதாகர் உட்பட பலருடனும் பானுமதி நடித்து 92 வெளியான தெலுங்கு படம் பெடாரிகம் சீனியாரிட்டி என கருத்து. 91 மலையாளத்தில் வெளியான காட்ஃபாதரின் மீளுருவாக்கமான அப்படம் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு பெரியார் எனும் தலைப்பில் 92 வெளியானதாக தெரிகின்றது. ஈவேரா பெரியாருக்கும் இதற்கும் சம்பந்தம் ஏதுமில்லை. ஆர்.கே. செல்வமணியின் இயக்கத்தில் தமிழில் முதலாக கால் பதித்த ரோஜாவுடன் பிரசாந்தின் பாட்டியாக பானுமதி நடித்து 92 வெளியாகி மகத்தான வெற்றியீட்டிய படம் செம்பருத்தி. கதையை கொண்டு நகர்த்தும் வச்சாணியாக வலம் வருகின்றார் பானுமதி. சிவாஜி கணேசனுக்கு ஒரு முதல் மரியாதை போல பானுமதிக்கு ஒரு செம்பருத்தி என்றால் அது மிகையல்ல. இளையராஜா இசையமைப்பில் செம்பருத்தி பாடல்கள் அனைத்தும் கர்நாடக சாயலுடன் களிப்பூட்டுகின்றன. அதில் மனோ சித்ராவுடன் இணைந்து பானுமதியும் பாடிய செம்பருத்தி பூவே என்ற பாடல்தான் தமிழில் அவர் குரல் ஒலித்த கடைசி பாடலானது. கோடி ராமகிருஷ்ணாவின் இயக்கத்தில் ஜெகபதி பாபு கதாநாயகனாக நடித்து 1998 வெளியான வெள்ளி கனுகா எனும் தெலுங்கு படமே பத்மஸ்ரீ பானுமதி ராமகிருஷ்ணாவின் நடிப்பில் வெளியான இறுதி படமாகும். சோபனா, ரோஹிணி, வம்சி கிருஷ்ணா, சுரேஷ் என்போருடன் மற்றும் பல சிறுவர்கள் நடித்த பக்த துருவ மார்க்கண்டேயா எனும் சிறுவர்க்கான ஒரு படத்தை தமது பரணி பிக்சர்ஸ் சார்பாக தயாரித்து இயக்கி 1982 தெலுங்கில் வெளியிட்ட பானுமதி அதை மொழிமாற்றம் செய்து 84 தமிழிலும் வெளியிட்டார். ஆனால் அப்படத்தில் அவர் நடித்ததாக தெரியவில்லை. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எனும் மும்மொழிகளிலும் நிஷான், மங்களா ராணி, சம்ஷீர், நை ரோஷினி என 5 ஹிந்தி படங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக பானுமதியின் படங்களின் எண்ணிக்கை 100. அவற்றிலும் லைலா மஜ்னு, காதல், சண்டிராணி, விப்ர நாராயணா, நல தமயந்தி, ஜெகபதி பாபு நடித்த பெரியார் மற்றும் பக்த துருவ மார்க்கண்டேயா எனும் 7 படங்களும் மொழி மாற்றம் பெற்று டப் ஆகி வந்த திரைப்படங்கள். அதே போல அவர் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் செம்பருத்தி என்பன தமிழிலிருந்து தெலுங்குக்கு மொழிமாற்றம் பெற்று சென்ற திரைப்படங்கள். அதனால் அவை 9 குரல் மட்டும் ஈந்த திரைப்படங்கள். பக்த துருவ மார்க்கண்டேயா சிறுவர்களை மையமாக வைத்து அவர் தயாரித்து இயக்கிய திரைப்படம். பக்த துருவ மார்க்கண்டேயாவில் அவர் நடிக்கவில்லை. எனவே அவர் நடித்த திரைப்படங்கள் என்று பார்த்தால் அவற்றின் எண்ணிக்கை 90 ஆகின்றது. லைலா மஜ்னு, காதல், சண்டிராணி, விப்ர நாராயணா எனும் 4 மொழிமாற்ற படங்கள் ஈறாக அவரது பரணி பிக்சர்ஸ் சார்பாக அவர் தயாரித்த திரைப்படங்கள் 25. அவற்றுள் இப்படியும் ஒரு பெண் உட்பட 9 படங்களை நெறிப்படுத்தியதுடன் அந்த 9 படங்களுக்கும் இசையமைத்துள்ளார் பி. பானுமதி. அவர் தயாரிப்பில் உருவான மணமகன் தேவை, கானல் நீர் மற்றும் அவர் நடிப்பில் உருவான தெனாலிராமன், சாரங்கதாரா என 4 படங்களும் கூட சமகால தயாரிப்புகளாக தெலுங்கில் வெளியாகின. பின்னாளைய பிரபல இயக்குநர்களான எல். வி. பிரசாத், வை. வி. ராவ், பி. ஆர். பந்துலு, வேதாந்தம் ராகவையா மற்றும் பி. நாகையா போன்றோருடன் ஆரம்பத்தில் 40களில் தெலுங்கில் இணை சேர்ந்து நடித்த அவர் என். டி. ராமராவ், ஏ. நாகேஸ்வரராவ் எனும் முன்னணி நாயகர்களுடனேயே அதிகமாக நடித்தார். அவருடன் இணை சேர்ந்து நடித்த நடிகர்கள் 30 பேர் மட்டில் அடங்குவர். என். டி. ஆருடன் 15 படங்களில் நடித்த அவர் அவருடன் இறுதியாக 93 நடித்த சாம்ராட் அசோகா தவிர்த்து ஏனைய படங்களில் இணை சேர்ந்து நடித்தார். என். டி. ஆருடன் அவர் முதலாக இணைந்து நடித்து 51 வெளியான மல்லீஸ்வரியும் 53 வெளியான சண்டிராணியும் மகத்தான வெற்றி பெற்றவை. என். டி. ராமராவும் பானுமதியும் நடித்தனவற்றுள் சண்டிராணியும் தெனாலிராமனும் மட்டுமே தமிழில் வெளியான திரைப்படம். ஏ. நாகேஸ்வரராவுடன் நடித்தனவற்றுள் 10 8 படங்களில் பானுமதி ஜோடி சேர்ந்தார். தெனாலி ராமகிருஷ்ணா தெலுங்கு படத்தில் தமிழில் சிவாஜி நடித்த வேடத்தில் நாகேஸ்வரராவ் நடித்தார். ஆனால் அதில் பானுமதி அவரின் ஜோடியாக நடிக்கவில்லை. 65 வெளியான அந்தஸ்துலு படத்தில் நாகேஸ்வரராவின் உடன்பிறவாத தங்கையாக பானுமதி நடித்தார். நாகேஸ்வரராவுடன் முதலாக அவர் பரணி பிக்சர்ஸ் தயாரிப்பாக 47 வெளியான ரத்னமாலாவில் இணை சேர்ந்தார். 49 அவருடன் நடித்த லைலா மஜ்னு மூலம் சிகரம் தொட்டார். நாகேஸ்வரராவுடன் நடித்தனவற்றுள் லைலா மஜ்னுவும், காதல், கானல் நீர், விப்ர நாராயணா என்பனவும் தமிழிலும் வெளியாகின. தமிழை பொறுத்தமட்டில் 48 அறிமுகமான பானுமதி ஆரம்பத்தில் சொந்த குரல் பாடக நடிகர்களான எம். கே. தியாகராஜ பாகவதர், பி. யு. சின்னப்பா, பொன்னப்ப பாகவதர் முதலான நடிகர்களுடன் தலா ஒவ்வொரு படத்தில் நடித்தார். எம்ஜிஆர், சிவாஜி எனும் இரு பெரும் உச்ச நடிகர்களுடனும் 10 படங்களில் நடித்து விட்டார்.
எம்ஜிஆருடன் நடித்த 10 படங்களில் ஆரம்பகால படங்களான ராஜபுக்தி, ரத்னகுமார் தவிர்ந்த பிற 8 படங்களில் நாயகியாகவே நடித்தார். அவற்றிலும் முதலில் இணை சேர்ந்த மலைக்கள்ளன் முதல் அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், நாடோடி மன்னன் எனும் 5ம் மகத்தான வெற்றியீட்டின. சிவாஜி கணேசனுடன் பானுமதி நடித்த 10 படங்களில் தெனாலிராமன், ராணி லலிதாங்கி, சாரங்கதாரா, ராஜபக்தி தவிர்ந்த 6 படங்களில் கல்வனின் காதலி, ரங்கூன் ராதா, மக்களை பெற்ற மகராசி, மணமகன் தேவை என்பன இருவரதே நடிப்புக்காகவும் வியந்து பாராட்டப்பட்டவை. இருந்தபோதிலும் அவற்றுள் எவையும் வசூலில் சாதனை படைக்கவில்லை. ரங்கராவுடன் பானுமதி நடித்த அன்னையும் சரி, கற்பகத்தின் ரீமேக்காக 65இல் தெலுங்கில் வெளியான தோடு நீடுவும் சரி மற்றும் பூவும் பொட்டுவும் சரி பேசப்பட்ட வெற்றி திரைப்படங்களாக அமைந்தன. ஹிந்தி பட முன்னணி நாயகர் அசோக் குமாருடன் 53இல் சம்ஷீர் என்ற படத்திலும் பின்னர் 67இல் நை ரோஷானி படத்திலும் பானுமதி இணை சேர்ந்து நடித்தார். 33க்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்களுடன் பானுமதி பணியாற்றி இருக்கின்றார். தெலுங்கில் 45இல் சொர்க்க சீமாவில் நாகையாவினதும் ஒகிராலா ராமச்சந்திர ராவினதும் இசையமைப்பில் பாடிய பாடல்களே பானுமதிக்கு முதலாக ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தன. அவரது முதற் தயாரிப்பான ரத்னமாலாவில் இருந்து தொடர்ச்சியாக லைலா மஜ்னு, காதல், சண்டிராணி என அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்து அத்திரைப்படங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக விளங்கியவர் ஸ்ரீ ஆர். சுப்புராமன். அவரது அகால மரணத்தின் பின் எஸ். ராஜேஸ்வர் ராவ் உட்பட வேறு இசையமைப்பாளர்களை நாடிய பானுமதி 70க்கு பின் தாம் தயாரித்த படங்களுக்கு தாமே இசையமைக்கலானார். தமிழை பொறுத்தமட்டில் ரத்னகுமாரில் இருந்து ராஜா தேசிங்கு வரையான அவர் நடித்த படங்களுள் அதிகமானவற்றுக்கு 8க்கு இசையமைத்தவர் இசைமேதை ஜி. ராமநாதன். அவருக்கு அடுத்தபடியாக கே. வி. மகாதேவன் தாய்க்கு பின் தாரத்தில் இருந்து காஞ்சி தலைவன் வரை 4 தமிழ் படங்களுக்கும் அதன் பின்னர் 3 தெலுங்கு படங்களுக்குமாக 7 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். எஸ். ராஜேஸ்வர் ராவ், டி. ஆர். பாப்பா, சங்கர் கணேஷ், இளையராஜா என்போரின் இசையில் தலா 2 படங்களில் பானுமதி பாடியுள்ளார். அவர் இறுதியாக நடித்து 98இல் வெளியான தெலுங்கு படமான வெள்ளி கனுகாவில் எம். கீரவாணியின் இசையில் எஸ். பி. பாலசுப்ரமணியத்துடன் அவர் பாடிய பாடலே இறுதியாக அவர் பாடிய பாடலாகும். பின்னணி பாடல்களை பொறுத்தமட்டில் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலுமாக 18 பாடல்களை பானுமதியுடன் இணைந்து பாடியவர் கண்டசாலா. அவருக்கு அடுத்தபடியாக டி. எம். சௌந்தரராஜன் 7 பாடல்களையும், ஏ. எம். ராஜா 4 பாடல்களையும் பானுமதியுடன் இணைந்து பாடியுள்ளார்கள். பாடக நடிகர் தலாத் முகமதுடன் சேர்ந்து சண்டிராணி ஹிந்தி படத்திற்காக ஒரு பாடலும், ஆச்சி மனோரமாவுடன் சேர்ந்து தனது சொந்த இசையமைப்பில் இப்படியும் ஒரு பெண் படத்தில் ஒரு பாடலையும் பானுமதி பாடியுள்ளார். பானுமதியுடன் இணைந்து பாடியவர்கள் என்று பார்த்தால் ஒரு 29 பேர் தேர்கின்றனர். அவர்களுள் 5 சொந்த குரலில் பாடி நடித்தவர்கள். 1966 குடியரசு தினத்தில் பானுமதிக்கும் சிவாஜிக்கும் ஒரே சமயத்தில் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. பானுமதியின் நடிப்பிற்கு 45களிலேயே தான் அடிமையாகி விட்டது பற்றி சிவாஜி பின்னர் எழுதியுள்ளார். அப்போது சக்தி நாடக சபாவில் நான் ஒரு நடிகன். மனோகரா நாடகத்தில் பத்மாவதியாக திரையில் கண்ணாம்பா நடித்த பாத்திரம். நான் பெண் வேடமேற்பேன். நாங்கள் அப்போது பெங்களூரில் முகாமிட்டிருந்தோம். அங்கே சொர்க்க சீமா திரையிடப்பட்டிருந்தது. நாமும் பார்க்க போனோம். பட்டிக்காட்டு சுப்புலுவாகவும் நாகரீக நங்கை சுஜாதாவாகவும் முற்றிலும் மாறுபட்ட 2 வேடங்களில் பானுமதி அபாரமாக நடித்திருப்பார். அவர் நடித்த படத்தை நான் முதலாக பார்த்தது அப்போதுதான். பானுமதியின் நடிப்பை கூர்ந்து கவனித்தேன். அவர் நடித்திருந்த பாணி, அவர் காட்டிய நெளிவு சுழிவுகள் என்னை கவர்ந்து விட்டன. அவர் நடிப்புக்காக மீண்டும் ஒரு முறை அப்படத்தை போய் பார்த்தேன். ரத்னகுமாரில் கிலுகிலுப்பை போன்று ஒரு விளையாட்டு பொருளை கையில் வைத்துக்கொண்டு ஒரு பாட்டு பாடியவாறு வருவார். அக்காட்சியை நான் எவ்வளவு ரசித்திருக்கின்றேன் தெரியுமா? அடுத்து நான் பார்த்தது அபூர்வ சகோதரர்கள். ஒவ்வொரு படத்திலும் அவர் நடிப்பு திறமையில் தனித்து நின்று பிரகாசிப்பதை காண முடிந்தது. பானுமதியுடன் நடிக்கும் போது நமக்கு அனுசரணையாக அவரது ஒத்துழைப்பு கிடைக்கும். உதாரணமாக, உணர்ச்சிகரமான கட்டமொன்றில் நடிக்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடன் நடிப்பவரும் நான் எந்த அளவிற்கு உணர்ச்சியை கொட்டி நடிக்கின்றேனோ அதற்கு ஈடாக தன்னுடைய நடிப்பிலும் பிரதிபலித்து காட்டினால்தானே நடிப்பவனுக்கு உற்சாகம் பிறக்கும்.
பானுமதியுடன் நடிக்கும்போது அந்த ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். பரஸ்பரம் அந்த ஒத்துழைப்பு இருந்தால்தான் காட்சியும் சோபிக்க முடியும். இவ்வாறாக சிவாஜி கணேசன் வியந்து பாராட்டுகின்றார் பானுமதியை. தமிழக அரசின் திரைப்பட விருது தேர்வுக் குழுவில் பானுமதி உறுப்பினராக இருந்த ஒரு தருணம். சிவாஜி நடித்த படங்களும் போட்டிக்கு வந்திருந்தன. பரிசளிப்பில் நடிகர் திலகத்தை தவிர்த்து சிறந்த நடிகராக வேறொருவரை அறிவிக்க சொல்லி பலத்த சிபாரிசு. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது அளிக்க அரசுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை வெளிப்படையாகவே சொல்லிவிடுங்கள். என்னை பொறுத்தமட்டில் எத்தனை முறை நான் தேர்வுக் குழுவில் இருந்தாலும் அங்கே சிவாஜி கணேசன் அவர்களின் படங்கள் தேர்வுக்கு வந்தால் நான் அவரைத்தான் சிறந்த கலைஞராக தேர்வு செய்வேன். ஏனெனில் உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த நடிகர் என கூறி உடனடியாக பதவி விலகிவிட்டார் பானுமதி. தமிழக அரசினால் 59 இருந்து கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டு வந்த போதிலும் தனது நடிப்பு திறத்தால் ஏனைய நடிகருக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த பானுமதியை அவர் கௌரவிக்கப்பட வேண்டிய காலத்தில் கௌரவிக்க தமிழக அரசு தவறிவிட்டது. நீண்ட காலத்தின் பின் பாக்யராஜ், வைஜி மகேந்திரா போன்ற 3ஆம் தலைமுறை கலைஞர்களுடன் 1983 தான் அவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. பாரத அரசின் பத்ம பூஷன் விருதை பொறுத்தமட்டில் நாகையா, நாகேஸ்வர ராவ், சிவாஜி போன்ற அவரது சமகாலத்தவருடன் அவருக்கும் அது வழங்கப்பட்டது நியாயமானது. அது 1966 வழங்கப்பட்டது. நாகேஸ்வர ராவுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் 84 வழங்கப்பட்ட பத்ம விபூஷன் விருது பானுமதிக்கு அவரது வயோதிப காலத்தில் 75 வயதிற்கும் பின்னர் 2001 தான் வழங்கப்பட்டது. அவரை விட 14 வயது இளையவரான சரோஜா தேவிக்கு 92 அது வழங்கப்பட்டது எவ்விதத்திலும் ஏற்புடையதல்ல. 62 அன்னை படத்திற்காகவும், 65 அந்தஸ்துலு தெலுங்கு படத்திற்காகவும், 66 பலநட்டி யுத்தம் தெலுங்கு படத்திற்காகவும் ராஷ்டிரபதி விருதுகள் அவரை தேடி வந்தன. நாலோ நேனோ என்ற அவரது சுயசரிதை நூலுக்காக 1993 சிறந்த எழுத்தாளருக்கான தேசிய திரைப்பட விருதும் அவருக்கு கிடைத்தது. அத்தைகாரி கதாலு எனும் அவரது அங்கத சிறுகதை தொகுதி நூலுக்கு ஆந்திர அரசின் சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததுடன் 10 ஆண்டுகள் சாகித்ய அகாடமி உறுப்பினராக அவர் பணியாற்றியுள்ளமை அவரது எழுத்தாற்றலுக்கான ஒரு அங்கீகாரமாக திகழ்கின்றது. பானுமதி பணத்தையோ புகழையோ தேடி ஓடியவர் அல்ல. தனக்கு பொருத்தமான பாத்திரமாக இருந்தால் மட்டும் தெரிந்து நடித்தவர். தமிழக ஆந்திர முதல் அமைச்சர்களாக பதவி வகித்த எம்ஜிஆரும் சரி, என்டிஆரும் சரி, அவரோடு இணைந்து அதிக படங்களில் நடித்தவர்கள். ஆயினும் அவர்களிடம் உதவி கேட்டு அவர் போய் நின்றவர் அல்ல. முதலமைச்சராக என்டிஆர் இருந்த காலத்தில் அவரது தவறான நடவடிக்கைகளை விமர்சித்து அவரின் கலையுலக போட்டியாளரான கிருஷ்ணா 87 தயாரித்து வெளியிட்ட திரைப்படத்தில் நடிக்க பலரும் பின்வாங்கிய போதும் கோட்டா சீனிவாச ராவுடன் துணிந்து நடித்தவர் பானுமதி. குறும்புத்தனமான நகைச்சுவை வேடமாயினும் சரி, காதலில் கசிந்துருகும் காவிய நாயகியர் வேடமாயினும் சரி, சாகசமான வில்லியாயினும் சரி, துயரத்தின் விளிம்பில் தவிக்கும் அபலை பெண்ணாயினும் சரி, எவ்வேடமாயினும் அவருக்கு நிகர் அவரே என கூறும் வண்ணம் சிறப்பாக செய்து அசத்தி விடுவார் பானுமதி. பின்னைய நாட்களில் அவர் தாயாகவும் பாட்டியாகவும் நடித்தாலும் அவரை மையப்படுத்திய கதைகளாகவே அவை அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிவகுமார் அவரை பற்றி விதந்து கூறுகின்றார். எனது அறிவு கட்டியவரை பானுமதி அம்மையாரை போல பன்முக திறமை படைத்த ஹீரோயின் யாருமே இல்லை. அவரே கதை, திரைக்கதை எழுதுவார், படத்தை இயக்குவார், தயாரிப்பாளரும் அவரே. பாடல் இனிமையாக பாடுவார், இசையமைப்பார், யோதிடம் சொல்லுவார், ஓவியமும் தீட்டுவார். அவரே கதாநாயகியாகவும் நடிப்பார். சிவகுமார் அவரை முதலாக இப்படியும் ஒரு பெண் ஷூட்டிங்கில் சந்தித்த போது அவர் கேட்டார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையம்மா. ஜாதகத்தை கொண்டு வாங்க. பார்த்தார். பிப்ரவரியில இது நடந்தது. வார செப்டம்பர் 74க்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் நடக்கும். தைரியமா போங்க என்றார். எனக்கு ஜூலை 7 கல்யாணம் நடந்தது. திருமண வரவேற்புக்கு வந்தவர் எனக்கு தர வேண்டிய பணக்கட்டை வேட்டி புடவையுடன் நீட்டினார். என் மனைவியிடம் உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி,
பயங்கர கோபக்காரன். ஆனா நேர்மையானவன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கடிவாளத்த போட்டு வை என்றார். அவரது பல்வேறு திறமைகளில் சிலரை சிவகுமார் விட்டுவிட்டார். எவ்வித பிசுறுமற்ற சாஸ்திரியமான அவரது நடனத் திறனை ராணி லலிதாங்கி, தெனாலிராமன் போன்ற திரைப்படங்களில் காணலாம். ஸ்டண்ட் காட்சிகளில் நடிப்பதற்காக வாட்சண்டை பயின்று சண்டிராணியில் டூப் போடாமல் தாமே வாளைச் சுழற்றி விண் கூவ வைத்த அவர் 5 மொழிகள் அறிந்தவர். ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் முழுமையாக ஒவ்வொரு பாடல்களையும் பாடியுள்ளார். கைரேகை ஜோதிடமும் அறிந்தவர் பானுமதி. தாய்க்கு பின் தாரம் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆரின் கையை பார்த்த பானுமதி, ஒரு காலத்தில் நீங்கள் மன்னன் போல நாட்டை ஆளுவீர்கள் என ஆரூடம் சொல்லியிருந்தார். அது பின்னர் பலித்தது யாவரும் அறிந்ததே. பல முரண்பாடுகள் இருவருக்கும் இடையில் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் முதலமைச்சரான பின் 1985 பானுமதியை தமிழக அரசின் இசைக்கல்லூரிக்கு முதல்வராக்கி அழகு பார்த்தார். கருத்து முரண்பாட்டால் மிஸ்யம்மாவில் இருந்து விலகியவர் பானுமதி. பின்னர் படம் வெளியான பின் அதில் தான் நடிக்காமல் போனதற்காக வருத்தப்பட்டார். ஆயினும் தான் விலகியதால் சாவித்திரி எனும் திறமையான நடிகை திரையுலகுக்கு கிடைத்திருக்கின்றார் என மனம் திறந்து பாராட்டவும் செய்தார். எம்ஜிஆரை போலவே கராரும் கண்டிப்பும் சுயமரியாதையும் உள்ளவரான பானுமதி எம்ஜிஆர் மறைந்த அதே நாளில் டிசம்பர் 24 மறைந்தமை வியக்கத்தக்க ஓர் ஒற்றுமை. பாரதியின் புதுமை பெண்ணாக தனக்கு சரியெனப்பட்டதை துணிவுடன் முன்வைக்கும் இயல்பினரான இரும்பு பெண்மணி பானுமதி ராமகிருஷ்ணா 2005 டிசம்பர் 24 தனது இன்னுடலை நீத்தாலும் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய பதிவின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஜி.பி. வேதா.